அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். 3/8/2024 ஆடிப்பெருக்கு ஆடி 18 எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள் சாமி. வாழ்க்கையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச நாள். என்னுடைய நண்பர் முனியப்பனுக்கு எல்லாம் சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு நன்னாள். எனக்கு ரொம்ப பிடித்த நாள். இது ஒரு அருமையான ஒரு பொன்னாள். சனிக்கிழமை வந்திருக்கிறது. நீங்கள் ஆடிப்பெருக்குக்கு நீங்கள் நீரோடையில் போய் குளிக்கலாம். போய் குளிச்சிங்கன்னா உங்கள் ஓடும் நீரில் ஆடிப்பெருக்கன்று குளித்தால் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே ஓடிடும். அதனால தான் ஆடிப்பட்டம் தேடி விதைக்கணும்னு ஒரு வார்த்தை இருக்குது. ஆடிப்பெருக்கு நீராட வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை ரெண்டையும் பண்ணுங்கள். அன்றைக்கெல்லாம் ஆடிப்பட்டம் தேடி விதைப்பார்கள். இந்த ஆடி 18 மறந்து விடாதீர்கள். பொன்னர் சங்கரை போய் வழிபடுங்க. அருமையான ஒரு நாள். ஏன்னா அவங்க போரிட்டு போரில் வெற்றி பெற்ற நாள் அப்படிங்கிறது விஷயம். அதனால் பொன்னர் சங்கர் சின்னண்ணன் பெரியண்ணன் கோயிலுக்கு போங்க. பொன்னர் சங்கர் மறந்து விடாதீர்கள். பொன்னர் சங்கரை போய் வழிபடுங்க. அவங்களுடைய தாய் தந்தையர் குன்றுடையா கவுண்டர், அதே போல் அவருடைய தாயார் தாமரை நாச்சியார், அவங்களையும் போய் வழிபட்டு விட்டு வாருங்கள். பெரிய காண்டியம்மன் வழிபாடு மிக மிக சிறப்பாக இருக்கும். பொன்னர் சங்கர் வழிபாடு உங்களுக்கு வாழ்க்கையில் வளமே கொடுக்கும். நான் பொன்னர் சங்கர் அருளால் பிறந்தவன். நானும் என் குருநாதர் அப்படிங்கிற வீடியோவில் சொல்லியிருப்பேன். பொன்னர் சங்கர் அருளால் பிறந்ததுனால என்னுடைய முதல் பெயர் அண்ணாசாமின்னே பேர். அதுதான் மாறி அப்புறம் தென்னரசு ஆச்சு. குன்றுடையா கவுண்டருக்கு இன்னொரு பேர் தான் தென்னரசு. அப்புறம் தென்னரசு தான் என் குருநாதர் ரிஷபானந்தர்னு மாற்றினார். அப்படியே வாழ்க்கை மாறுற மாதிரி என் பேரும் மாறிக்கிட்டு போயிட்டே இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் கூட நான் மறவாமல் தினசரி நான் பொன்னர் சங்கருக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். பெரிய காண்டியம்மன் அருளால் பிறந்தவன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு மற்றற்ற மகிழ்ச்சியான ஒரு விஷயம். நான் தினசரி பெரிய காண்டியம்மனை வழங்காமல் நான் வீட்டை விட்டு வெளியில் வர்றதே கிடையாது. அதனால் இந்த நாள் அவர்களுக்கு வணக்கத்துக்குரிய நாள். போய் வணங்கிட்டு வாங்க. வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆடி 18 முனியப்பன் வழிபாடு செய்யுங்கள். அதை விட சிறப்பாக இருக்கும். அதே போல் கருப்பராயனுக்கு வழிபாடு பண்ணுங்கள். எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் வழிபாடு செய்யுங்கள். முதலில் உங்கள் முன்னோர்களுக்கு உணவளியுங்கள். அதான் விஷயம். ஏன்னா இந்த படையல் போட்டு சாமி கும்பிட்றது, வேட்டி துண்டு எடுத்து வைக்கிறது, இதெல்லாம் ஆடி 18 அன்றைக்கே பண்ணலாம். அமாவாசை நாளைக்கு தானேன்னு இருந்துடாதீங்க. ஏன்னா அமாவாசை மாலையே துவங்கி விடுகிறது. நீங்கள் கேரளாவில் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி தான் அமாவாசை. தமிழ்நாட்டுக்கு தான் 4ஆம் தேதி அமாவாசை. கேரளாவுக்கு 3ஆம் தேதி அமாவாசை ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க அமாவாசை ஆரம்பிக்கிறனால தான் எடுத்துக்கிறாங்க. 3ஆம் தேதி அவங்க அமாவாசை கடைபிடிக்கிறார்கள். 3, 4, 2 நாளுமே அமாவாசைக்கு சிறப்பான நாட்கள் தான். அதனால் உங்கள் முன்னோர்களுக்கு படையலிடுங்கள். அந்த படையலை கொண்டு போய் காக்காய்க்கு வைங்க. காக்கையாக மாறி உங்கள் முன்னோர்கள் அந்த படையலை சாப்பிட்டு விட்டு போவாங்க. உங்கள் வாழ்க்கை வளமே பெருகும். மறந்து விடாதீர்கள். மறந்தும் இருந்து விடாதீர்கள். அருமையான சனிக்கிழமை. சனியே பெருமாள். அதில் மாலை அமாவாசையும் மறந்து விடுகிறது. ஆடிப்பெருக்கு இதெல்லாம் ஒன்றாக இருப்பதால் உங்கள் முன்னோர்களுக்கு படையலிட்டு வணங்குவது 100க்கு 1000 மடங்கு உங்களுக்கு பலன் தரும் என்பதில் ஐயமே இல்லை. வாங்க, திதி யோகம் காரணம் நாள் நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம். மாலை 4:55 வரைக்கும் சதுர்த்தசி. அதன் பின்பு அமாவாசை திதி ஆரம்பித்து விடுகிறது. பிற்பகல் 1:42 வரைக்கும் புனர்பூசம். அதன் பின்பு பூசம். பிற்பகல் 12:32 வரைக்கும் வஜ்ரம் நாமயோகம் இருக்கிறது. வஜ்ரம் நாமயத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் திருவோணம், யோகாதிபதி சந்திரன், அவயோக நட்சத்திரம் ஆயில்யம், அவயோகி புதன். அதன் பின்பு சித்தி நாமயோகம் இருக்கிறது. சித்தி நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் அவிட்டம், யோகாதிபதி செவ்வாய், அவயோக நட்சத்திரம் மகம், அவயோகி கேது. அதிகாலை 4:51 வரைக்கும் பத்திரை கரணம் கேது. அதன் பின்பு மாலை 4:55 வரைக்கும் சகுனி கரணம் சனி பகவான். அதன் பின்பு சதுஸ்பாதம் கரணம் குரு. அமாவாசையும் சதுஸ்பாதமும் ஒன்றாக வருகிறது. ஒரு அருமையான ஒரு நல்ல நாள். உங்கள் முன்னோர்களுக்கு படையலிடுங்கள். சைவமாக படையல் போடுங்க. தயவுசெய்து அசைவ படையல் முன்னோர்களுக்கு போட்டு விடாதீர்கள். அது ரொம்ப முக்கியம். ஆடி மாதம் நாங்கள் போய் அசைவ படையல் தான் போடணும், முன்னோர்களுக்கு அசைவ படையல் போட வேண்டாம். சைவ படையல் போடுங்கள். வாழ்க்கை வளமாக இருக்கும். வாங்க, 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் 6ஆம் ஜாமம் இரண்டுமே சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலைகள் இருந்தால் பிறகு பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது 100% காரிய வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில்
உங்களுக்கு 25% மட்டுமே காரிய வெற்றியை தரும். நீங்கள் ஏதாவது முக்கியமான வேலை கிளம்புறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தத்தில் கூட செஞ்சுக்கலாம். ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் 50% வெற்றி நடையில் இருக்குது. அதற்கு முன்பாக நீங்கள் புதிய விஷயங்களை துவங்க வேண்டாம். புதுசாக ஒரு ட்ராவலிங் போகிறோம் அப்படின்னா அதை துவங்க வேண்டாம். திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி, ஆந்தை முதல் ஜாமம் உங்கள் பறவை நடையில் இருக்கிறது 50% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 3ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. ஒரு பொன்னான மாலை வேலை. இந்த நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் முக்கியமான வேலைகள் எதுவும் தான் செய்து கொள்ளலாம். உங்களுக்கு 6ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்கள். 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயில் 25% மட்டுமே காரிய வெற்றி. பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியமான வேலை எதையும் துவங்க வேண்டாம். ஏன்னா 25% மட்டுமே காரிய வெற்றி. பறவை துயிலில் இருக்கிறது. முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை காலை பார்த்து கொள்ளலாம். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பறவை காகம் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. அதனால் காலையில் நேரத்தில் முக்கியமான விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டுறது பெட்டர். 2ஆம் ஜாமம் துயில். அதனால் முதல் 2 ஜாமங்களும் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டுட்டு 3ஆம் ஜாமம் சிறப்பாக இருக்கிறது. உங்கள் பறவை அரசு வேலையில் இருக்கிறது. 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் துயில் உங்கள் பறவை 25% மட்டுமே வெற்றியை கொடுக்கும். 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% மட்டுமே காரிய வெற்றியை கொடுக்கும். 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்ய இருக்கிறது. முக்கியமான வேலைகள் இருந்தால் இந்த நேரத்தில் தூங்குங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். 10ஆம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் 75% காரிய வெற்றி. ஸோ முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னா இந்த நேரத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். மிகப்பெரிய வெற்றியே கிடைக்கும். அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. ஸோ கோழி படுபக்ஷி. சனிக்கிழமை அன்னைக்கு கோழி முழுமையாகவே படுபட்சியாக இருக்கிறது. அதனால் முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை பார்த்து கொள்ளலாம். அன்றாட வேலைகளை மட்டும் சனிக்கிழமை செய்யுங்க. ரெகுலராக செஞ்சிட்ருக்கிற வேலையை செய்யுங்க. புதுசாக ஒன்று துவங்கணும், புதுசாக ஒரு நபரை போய் பார்க்கணும், சந்திக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தவிர்த்து விடுங்கள். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். முதல் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 3ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. அதனால் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் ரெண்டையுமே தவிர்த்து விடுவது மிக மிக சிறப்பு. 4ஆம் ஜாமம் மதியம் சிறப்பாக இருக்கிறது. அரசு வேலை செய்கிறது பறவை 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் உங்கள் பறவை நடை 50% காரிய வெற்றி. 6ஆம் ஜாமம் மாலை வேலை ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. 100% காரிய வெற்றியை கொடுத்துவிடும். 7ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் சனிக்கிழமை அன்னைக்கு நேரமாக சாப்பிட்டு நம்மளும் தூங்க போயிடுறது பெட்டர். 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் பிரம்ம முகூர்த்தம் சிறப்பாக இல்லை. முக்கியமான வேலை இருந்தால் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு விடிந்த பிறகு பார்த்து கொள்ளலாம். சனிக்கிழமை நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் துவங்குறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஏர்லியராக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம். ஏன்னா பறவை சிறப்பாக இல்லை. இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசி பலன்கள் சனிக்கிழமையுடன் சேர்ந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். மிக மிக சிறப்பான ஒரு நல்ல நாள். வாங்க ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.